தற்போதைய அண்மை செய்தி. சென்னை மாநகர பேருந்துகளில் மின்னணு பயணச்சீட்டு எந்திரங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, மாநகர போக்குவரத்து கழகத்தில் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பேருந்துகள்ல மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னையில இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகள்லயும் சாதாரண பயண டிக்கெட் என்பது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருவதால் நேற்று இரவு முதலே மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயல்படாமல் இருக்கிறது. இதனால் சென்னையில் இருக்கக்கூடிய 11 பணிமனைகளிலும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மாநகர பேருந்துகளில் பயணச்சீட்டு கொடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. முழுவதுமாக மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் பயன்படுத்துவதால நார்மல் டிக்கெட் என சொல்கிற சாதாரண டிக்கெட்டுகளும் அங்கங்கே ஸ்டாக் இல்லாததால் பயணிகள் பயன்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய KK நகர் பணிமனை, வடபழனி பணிமனை உள்ளிட்ட அனைத்து பணிமனைகளிலும் பேருந்துகளை இயக்க முடியாமல் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் இருந்து வருகிறார்கள். நேற்று இரவு இந்த பயணச்சீட்டு இயந்திரம், மின்னணு இயந்திரம் கோளாறு ஏற்பட்டதால தற்போது வரை அந்த கோளாறு சரி செய்யப்படவில்லை. இதன் காரணமாக பணிக்கு செல்லக்கூடிய கல்லூரி மாணவிகள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பேருந்துகளை பயன்படுத்த முடியாமல் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக பெண்கள் இலவச பயணம் மேற்கொள்ளும் பெண்களுக்கும் அந்த டிக்கெட் கொடுக்காததுனால ஆங்காங்கே பேருந்துகளை ஏற்றி செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுறதால ஒவ்வொரு பணிகளையும் சென்னையில் இருக்கக்கூடிய KK நகர், வடபழனி, அதே போல வியாசார்பாடி, பூந்தமல்லி, பெரும்பாக்கம் உள்ளிட்ட அனைத்து பேருந்து நிலையங்களிலும் ஆங்காங்கே பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதிகாலையில் வேலைக்கு, கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அங்கே பணிமனைகளில் இருக்கக்கூடிய சாதாரண டிக்கெட்டுகளும் ஸ்டாக் இல்லாததால் அதையும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வருகிறது. இதன் காரணமாக பணிமனைகளில் ஏராளமான பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. டிக்கெட் இயந்திரம், மின்னணு இயந்திரமும் செயல்படவில்லை. அதே போல சாதாரண டிக்கெட்டும் ஸ்டாக் இல்லாததால் என்ன செய்வது என்ற தவிப்பில் போக்குவரத்து கழக நிர்வாகிகள் இருந்து வருகிறார்கள். இந்த மின்னணு இயந்திரம் எப்போது சரி செய்யப்படும் என்ற தகவலும் வெளியாகவில்லை. இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய 3000 பேருந்துகளில் இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த KK நகர் பணிமனையை பொறுத்த வரைக்கும் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த பகுதியிலிருந்து வெளி பகுதிக்கு செல்லக்கூடிய பயணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது போல சென்னை முழுவதும் இது போன்ற நிலை தான் இருக்குது. இது எப்போது சரி செய்யப்படும் என்ற தகவலும் மாநகர போக்குவரத்து கழக நிர்வாகம் இதுவரை தெரிவிக்கவில்லை. சாதாரண டிக்கெட்டும் இல்லாதனால ஒட்டுமொத்தமா சென்னையில மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளை பயன்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மோனிஷா. ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி.